வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க, எந்த பேப்பரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இவங்க வந்து 100க்கு 94 வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில். ஸோ வினாவாரியாக பக்கவாரியாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 94. ஸோ இங்கே எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ன்னு போட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் வெளில போட்டிருக்காங்க, உள்ள ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீனோ ஜப்பான் வார்னா என்ன, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அழகாக எழுதி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்காங்க. மெயினாக மேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, இந்தியா மேப்பு. ஸோ இந்தியா மேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. குட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மேப்பு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16வது கொஸ்டின் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ப்ளீரல் ஹார்பர் இன்சிடென்ட்னு என்ன, இந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி இயர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு தான் மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்ஷன் த பிளான்டேஷன் ஆஃப் கிராப், டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ். அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேனா என்ன, இட் இஸ் எ டோர் டு டோர் சர்வீஸ், த ரோட்ஸ் ஆர் த கன்ஸ்ட்ரக்டட் ஈஸி அண்டு மெயின்டைன், சீப் அண்ட் மெயின்டைன், இட் இஸ் எ கேரிட் கூட்ஸ் அண்ட் ஃபார் பேசஞ்சர். அடுத்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு, மேட்டூர் டேம், அதே மாதிரி பவானி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம், இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் என்ன, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ், கன்னடா, ஒடிசா, சான்ஸ்கிரிட், தெலுங்கு. அதே மாதிரி நேஷ்னல் இன்கம்னா என்ன, நேஷ்னல் இன்கம் இஸ் எ மேஷர் ஆஃப் ட்ராவல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொசீஜர்ஸ் பை த எக்கனாமிக். அடுத்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னால் என்ன, ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் இஸ் எ டேக்ஸ் விச் இஸ் எ மல்டிபிள் அண்டு டேக்ஸேஷன் மல்டி. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 3ல் காசஸ் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வார். இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ஸ்னாப்சிஸ் போட்டுக்கலாம். ஸ்னாப்சிஸ் போட்டு அழகாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023-24 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வந்து பார்த்தோன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காந்தி இன்டு த மாஸ் லீடர், காந்தி வாஸ் எ ஆர்கனைஸ்டு மார்ச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர், த காந்தி வாஸ் ப்ராக்டிஸ்ட் இன் சத்யகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா, காந்தி லீட் பை த கம்பேரிசன் சத்யாகிரகா இன்டூ, அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியானா என்ன, இல்லை என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்குன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, ட்ரை ஃபாரஸ்ட் இருக்குது, அல்பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இதெல்லாம் அழகாக நீட்டாக எழுதி ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி போடுங்க. அப்போ தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அட்ராக்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் புக்கில் இருக்கிறது கரெக்டாக எழுதினாலும் மெயினாக கீ பாயிண்ட் வந்து கரெக்டாக எழுதுங்க. இப்போ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அழகாக நீட்டாக எழுதுங்க. திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் இஸ் மோர் தென் 200%. த மோர் ட்ரீஸ் ஆஃப் சாண்டட் வுட்டு, பால்மு, கோகனட்டு ட்ரீ. த மேஜர் பிளேஸ் இன் கர்நாடகா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு அருணாச்சல பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னு என்ன, திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் 100 to 2000 சென்டிமீட்டர். இந்த மேஜர் ட்ரீஸ் ஆர் சாண்டல்வுட் இருக்கும், பால்ம் இருக்கும், பேம்பு இருக்கும். அதே மாதிரி ட்ரை ஃபாரஸ்ட்டுங்கிறது திஸ் ரெயின்ஃபால் ஆஃப்
this forest less than 50 centimeter. Major trees are palm. Major place of Rajasthan, Gujarat. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட். அல்பைன் ஃபாரஸ்ட்டுங்கிறது அல்பைன் ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் இமாச்சலஸ். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், திஸ் ஃபாரஸ்ட் வார் லிவ்ட் இன் வாட்டர் அண்ட் சரௌண்டிங் வாட்டர். த மேஜர் பிளேஸ் ஆர் கடலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி எழுதியிருக்காங்க, என்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் என்ன, திஸ் ஃபாரஸ்ட் ஆர் லிவ்ட் இன் வாட்டர் அண்ட் சரௌண்டிங் வாட்டர். த மேஜர் பிளேஸ் இன் பார்க் கடலூர். அதே மாதிரி மேஜர் சேலஞ்சஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரினா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன இந்தியாவில். பிரைம் மினிஸ்டர் டிசைட் ஃபார் வேரியஸ் மினிஸ்டர் அண்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ் கன்சால்ட் த 2 or 3. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஃபார் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ரேண்டம். த லிங்க் பிட்வீன் ஃபார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்டு பிரசிடென்ட். த லிங்க் பிட்வீன் ஃபார் பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இஸ் எ சீஃப் ஸ்போக் பர்சன் இன் கண்ட்ரி. அடுத்து டிட்டர்மின் த இந்தியன் ஃபாரின் பாலிசி. ஸோ ஃபாரின் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சோஷியல் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சோஷியல் இந்த வீடியோவை டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2024 நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்டு இதெல்லாம் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வரத்துக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் சப்ஜெக்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.